வணக்கம். இது 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஃபஸ்ட்டு வீடியோ பார்ப்போம். ஃபஸ்ட் சாப்டர். இதில் டைமென்ஷனல் அனாலிசிஸ்னால் என்ன, டைமென்ஷன்னா என்ன, அதை பார்க்கலாம். டைமென்ஷனல் அனாலிசிஸ். Dimensional analysis. டைமென்ஷன் என்ன, இது போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் இன் ஃபிசிக்ஸ் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். குவான்டிட்டின்னா என்ன? குவான்டிட்டி. வாட் ஆர் குவான்டிட்டி? குவான்டிட்டி அப்படின்னா சம்திங் விச் இஸ் மெஷரபிள் இல்லையா? இதெல்லாம் நம்ம மெஷர் பண்ண முடியுமோ அதெல்லாம் நம்ம குவான்டிட்டின்னு சொல்லுவோம். லென்த்து மெஷர் பண்ண முடியும். இந்த போர்டோட லென்த் எவ்வளோ சொல்ல முடியும். 1.5 மீட்டர், 1 மீட்டர் சொல்ல முடியும். மாஸ் சொல்ல முடியும். 5 kg, 10 kg சொல்ல முடியும். டைம் எவ்வளோ நேரம், 5 செகண்ட், 10 செகண்ட், ஓகே, 1 hour, 2 hour சொல்ல முடியும். இதெல்லாம் மெஷரபிள். ஹாப்பினஸ் சொல்ல முடியுமா, மெஷர் பண்ண முடியுமா? எவ்வளோ ஹாப்பினஸ் அப்படிங்கிறதுக்கு மெஷர் பண்ண முடியுமா? அதுக்கு ஏதாவது டிவைஸ் இருக்கா? ஸோ தட் இஸ் நாட் அ குவான்டிட்டி. இல்லை, ஆங்க்ரி மெஷர் பண்ண முடியுமா? மெஷர் பண்ண முடியாதுல்ல. ஸோ தட் இஸ் நாட் அ குவான்டிட்டி. ஸோ அப்போ சம்திங், எனிதிங் விச் இஸ் மெஷரபிள், தட் இஸ் கால்டு குவான்டிட்டி. இந்த குவான்டிட்டியில் தெர் ஆர் 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் இன் த ஃபிசிக்கல் வேர்ல்டு. ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்னு எதை நம்ம சொல்கிறோம்? எதெல்லாம் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்னு சொல்கிறோம்? ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். There are 7 fundamental quantities. எது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்ன்னு சொல்கிறோம்? நம்பர் 1 லென்த். லென்த் அதுக்கு சிம்பிள் வந்து எல், கேபிட்டல் எல். நெக்ஸ்ட்டு மாஸ். மாஸ் சிம்பிள் வந்து கேபிட்டல் எம். நெக்ஸ்ட்டு டைம். டைம் சிம்பிள் வந்து கேபிட்டல் டி. லென்த், மாஸ், டைம். இது பேசிக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. ஆஃபன் வி வில் யூஸ். நெக்ஸ்ட்டு 4th ஒன் எலக்ட்ரிக் கரண்ட். எலக்ட்ரிக் கரண்ட். எலக்ட்ரிக் கரண்ட் சிம்பிள் வந்து ஏ யூஸ் பண்ணுவோம். ஏ. நெக்ஸ்ட்டு 5th ஒன் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர். டெம்பரேச்சருக்கு வந்து கே யூஸ் பண்ணுவோம். கே. ஏன்னா டெம்பரேச்சரோட யூனிட் வந்து எஸ்ஐ யூனிட் வந்து கெல்வின், அதனால் கே யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி எலக்ட்ரிக் கரண்ட்டோட எஸ்ஐ யூனிட்டு ஆம்பியர், அதனால் ஏ யூஸ் பண்ணுறோம். அடுத்து 6th ஒன் லூமினஸ் இன்டென்சிட்டி. லூமினஸ் இன்டென்சிட்டி. லூமினஸ் இன்டென்சிட்டினா என்ன? பிரைட்னஸ் ஆஃப் த லைட். பிரைட்னஸ், லைட் எவ்வளோ பிரைட்டாக இருக்குது சொல்லிட்டு தான் லூமினஸ் இன்டென்சிட்டி. அதுக்கு வந்து சிடி, ஏன்னா அதோட யூனிட் வந்து கேண்டிலா, அதனால் வந்து சிடி யூஸ் பண்ணுறோம். 7th ஒன் என்ன அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். என்ன சப்ஸ்டன்ஸ்னாலும் சரி, அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது சப்ஸ்டன்ஸ், அதை வந்து நம்ம வந்து மோல்ங்கிற யூனிட்னால் மெஷர் பண்ணுறோம். ஸோ MOL. இதுதான், தீஸ் ஆர் த 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் இன் த ஃபிசிக்கல் வேர்ல்டு. ஓகே, இந்த 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா டைமென்ஷன்ஸ் ஆஃப் த ஃபிசிக்கல் வேர்ல்டுன்னு சொல்கிறோம். இந்த 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் தான் டைமென்ஷன்ஸ் ஆஃப் த ஃபிசிக்கல் வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறோம். டைமென்ஷன்ஸ் ஆஃப் த ஃபிசிக்கல் வேர்ல்டு. இதுதான் ஃபிசிக்கல் வேர்ல்டு. டைமென்ஷன்ஸ் ஆஃப் த ஃபிசிக்கல் வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறோம். இந்த 7 குவான்டிட்டிஸ், 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். ஏன் இதை ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்ன்னு சொல்கிறோம்? ஃபண்டமெண்டல்னால் என்னது? அதான் பேசிக். இது வந்து வேறு எதையும் டிபெண்ட் பண்ணி இல்லை. லென்த் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் எனிதிங் இல்லையா? இப்போ லென்த்துக்கு வந்து ஃபார்முலா சொல்லு அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதுக்கு எதுவும் ஃபார்முலா இல்லை. லென்த் இஸ் லென்த்து தான். வேறு எதையும் யூஸ் பண்ணி இந்த லென்த்தை நம்ம மெஷர் பண்ணல. ஓகே, மாஸ். ஓகே, இது ஃபண்டமெண்டல்.
இது மாஸ்க்கு ஃபார்முலா சொல்ல முடியும்னா சொல்ல முடியாது, இப்படி கிடையாது. ஸோ டைம் இல்லையா, டி அவ்வளோதான். அதுக்கு ஃபார்முலா எதுவும் இருக்கா அப்படின்னா கிடையாது. ஸோ அதனால தான் இது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்ன்னு சொல்கிறோம். பிகாஸ் விச் cannot be written in terms of any other quantities. The fundamental quantities are the quantities which cannot be written in terms of any other quantities. அதான் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டின்னு சொல்கிறோம். ஓகேயா. இன்னும் சில குவான்டிட்டிஸ் சொல்லுவோம், டெரைவ்டு குவான்டிட்டிஸ். இப்போ இது இல்லாமல் அதர் தென் தீஸ் குவான்டிட்டிஸ் 7 குவான்டிட்டிஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே நம்ம என்ன சொல்கிறோம், டெரைவ்டு குவான்டிட்டிஸ்ன்னு சொல்கிறோம். டெரைவ்டு குவான்டிட்டிஸ். இப்போ டெரைவ்டு குவான்டிட்டிஸ்னால் என்னது, நேம்லேயே இருக்குது டெரைவ்டு குவான்டிட்டிஸ் அப்படின்னா. டெரைவ்டு குவான்டிட்டிஸ் இது ஃபண்டமெண்டல், இதுதான் பேசிக் இல்லையா. தே டு நாட் டிபெண்ட் ஆன் எனி திங். பட் டெரைவ்டு குவான்டிட்டிஸ் நேம்லேயே இருக்குது. டெரைவ்டு குவான்டிட்டிஸ்னால் தே கேன் பி டெரைவ்டு ஃப்ரம் சம் அதர் குவான்டிட்டிஸ். எதிலிருந்து டெரைவ் பண்ண முடியும், நம்மகிட்ட ஆல்ரெடி இருக்கிறது என்னது, ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் தான். ஸோ இதில் இருந்துட்டு நம்ம டெரைவ் பண்ணிக்க முடியும், அதுதான் டெரைவ்டு குவான்டிட்டிஸ். எக்ஸாம்பிளாக என்ன சொல்லலாம், இப்போ வந்து வெலாசிட்டி சொல்லுவோம். வெலாசிட்டி எதுலேருந்து டெரைவ் பண்ணலாம், வெலாசிட்டினா என்னது, டிஸ்பிளேஸ்மெண்ட் பர் டைம் சொல்லுவோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் பர் டைம், இதுதான் ஃபார்முலா வெலாசிட்டி. ஓகேயா, டிஸ்பிளேஸ்மெண்ட் பர் டைம். ஓகே. ஸோ அப்போ இது வந்து டெரைவ்டு குவான்டிட்டிஸ். ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது என்னது, ஒரு லென்த்து, டைம் ஆல்ரெடி இருக்குது. ஸோ லென்த்து டைம் இருக்குது, அதிலேருந்து வெலாசிட்டியை கொண்டு வர முடியும். அதனால் டெரைவ்டு குவான்டிட்டிஸ். டென்சிட்டி இட் இஸ் a derived quantity. டென்சிட்டினா என்னது, மாஸ் பர் வால்யூம். அப்போ மாஸ் ஆல்ரெடி இருக்குது. வால்யூம்னா என்னது, வால்யூம் வந்து எப்படி எழுதலாம், வால்யூம் என்ன சொல்கிறது, ஒரு கியூப் இருக்குது, கியூபோட வால்யூம் வந்து என்ன சொல்லுவோம், லென்த்து பிரெத்து ஹைட் பண்ணால் வால்யூம் கிடைச்சோம். அப்போ இதுக்குள்ளேயே வந்து என்ன இருக்குது, 3 லென்த்து தான் இருக்குது இல்லையா. ஸோ வால்யூம் இஸ் ஆல்சோ எ டெரைவ்டு குவான்டிட்டி. அதுக்குள்ளே லென்த்து தான் இருக்குது, மாஸ் ஆல்ரெடி இருக்குது. ஸோ இதை வச்சுட்டு we can derive any other quantities. அதெல்லாம் டெரைவ்டு குவான்டிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேயா. இப்போ இந்த டெரைவ்டு குவான்டிட்டிஸோட ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை யூஸ் பண்ணி தானே எழுதுகிறோம் டெரைவ்டு குவான்டிட்டிஸ். ஓகேயா. அதுக்கு நம்ம என்ன பவர்ஸ் யூஸ் பண்ணுறோம், இந்த பவர்ஸ் தான் நம்ம வந்து டைமென்ஷன்ஸ்னு சொல்கிறோம். இப்போ பாருங்கள், இந்த எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம், வெலாசிட்டி எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம். இப்போ இதை எரேஸ் பண்ணிடுறேன். வெலாசிட்டி என்ன பார்த்தோம், which is equal to displacement per time. இதுதான் வெலாசிட்டி. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது என்னது, லென்த்துக்கு என்ன சிம்பிள் எல், டைமுக்கு என்ன சிம்பிள் டி. அதை எப்படி எழுதலாம், இப்போ எல் டி பவர், இங்கே டி பவர் 1 இருக்கிறதா அர்த்தம், இது மேலே வரப்போ டி பவர் -1 இப்படி எழுதலாம். இப்போ இதையே வந்து எப்படி எழுதலாம்னா, நம்ம வழக்கமாக ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுற ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி என்ன அப்படின்னா மாஸ் லென்த் டைம். ஏன்னா இது மெக்கானிக்ஸில் பேசிக்காக இருக்கக்கூடியது, அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுறது. அதனால் என்ன பண்ணுவோம்னா, இங்கே எம் இல்லைனாலும் எம் சேர்த்துக்கும். எப்படி சேர்த்து எழுதலாம், m பவர் 0. ஏன்னா எனிதிங் பவர் 0 வந்து என்னது 1. அப்போ m பவர் 0, l பவர் 1, t பவர் -1ன்னு எழுதலாம். ஓகேயா. இதுதான் என்னது டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் வெலாசிட்டி. இப்போ டைமென்ஷன்னா என்னது, எம்மோட பவர் என்ன 0, எல்லோட பவர் என்ன 1, டீயோட பவர் என்ன -1, அதான் டைமென்ஷன்ஸ். அப்போ டைமென்ஷன்ஸ் ஆஃப் வெலாசிட்டினா எப்படி சொல்லலாம், டைமென்ஷன்ஸ் ஆஃப் வெலாசிட்டி எப்படி சொல்லலாம், 0m in mass, 0 in mass. லென்த்தில் எவ்வளோ இருக்குது, 1 in length, டைமில் எவ்வளோ இருக்குது, -1. ஸோ -1 in டைம். இதுதான் டைமென்ஷன்ஸ் ஆஃப் வெலாசிட்டி. அப்போ எப்படி டிஃபைன் பண்ணலாம் டைமென்ஷன்ஸ் அப்படின்னா, இப்போ இதெல்லாம் பாருங்கள் பவர்ஸ். ஓகேயா. அப்போ டைமென்ஷன்ஸ் ஆர் த பவர்ஸ் ஆஃப், இதெல்லாம் என்னது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்.
மாஸ், லென்த், டைம் இதெல்லாம் வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். அப்போ டைமென்ஷன்ஸ் அப்படின்னா ஆர் த பவர்ஸ் ஆஃப் என்னது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ், ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் ஆஃப் த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ், ஓகே, which are raised to get the units of derived quantities. அப்படி சொல்லலாமா? எப்படி எழுதலாம்? எப்படி டிஃபைன் பண்ணலாம்? டைமென்ஷன்னா எப்படி டிஃபைன் பண்ணலாம்? டைமென்ஷன்ஸ் ஆர் பவர்ஸ் ஆஃப், இதெல்லாம் பவர்ஸ் ஆஃப் யூனிட்ஸ் யூனிட்ஸ் லென்த்தில் 1, டைமில் -1. ஸோ யூனிட்ஸ் ஆஃப் fundamental quantities, powers of units of fundamental quantities, units of fundamental quantities which are raised to get, which is got unit of derived quantities இல்லையா? ஸோ raised to get unit of derived quantities, ஓகேயா? அப்போ நமக்கு வந்து LT பவர் -1 அப்படிங்கிறது என்னது? டைமென்ஷனல் ஃபார்முலா ஆஃப் வெலாசிட்டி. ஸோ அதை எதை வச்சு எழுதியிருக்கோம்? ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியோட பேஸ் பண்ணி தான் எழுதியிருக்கோம் இல்லையா? அதான் சொல்லுவோம் டைமென்ஷன்ஸ் ஆர் the powers of units of fundamental quantities which are raised to get the unit of derived quantities. Okay, so velocity க்கு dimensional formula இது. dimensional formula னா இதான் dimensional formula. இப்போ dimensional formula for velocity னா இதான் dimensional formula for velocity. ஓகே, இப்போ dimensional equation சொல்லலாம். dimensional equation என்னன்னா velocity equal to this. ஏன்னா ஈக்குவேஷன்னா என்ன இருக்கணும்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கணும், ரைட் ஹேண்ட் சைடு இருக்கணும், ஈக்குவல் சிம்பிள் இருக்கணும். அப்படி இருந்தால் ஈக்குவேஷன். அப்போ இது வந்து டைமென்ஷனல் ஈக்குவேஷன் சொல்லலாம். இது இல்லாமல் வெறும் இது மட்டும் சொன்னோன்னா என்னது? ஸ்கொயர் ப்ராக்கெட் m/0 l/1 t/-1 டைமென்ஷனல் ஃபார்முலா. ஓகே, டைமென்ஷன் ஃபார்முலாங்கிறது இது மட்டும். இது டைமென்ஷன் ஃபார்முலா. வெலாசிட்டி ஈக்குவல் டு திஸ் அப்படி சொன்னால் அது டைமென்ஷனல் ஈக்குவேஷன். இது தெரியணும். ஸோ இது மாதிரி பேஸ்ட் ஆன் fundamental quantities we can derive the dimensional formula for any derived quantities. எந்த குவான்டிட்டிக்கு வேணுமாலும் டைமென்ஷன் ஃபார்முலா நம்ம டெரைவ் பண்ண முடியும். ஓகேங்களா? எதுக்கெல்லாம் டைமென்ஷன் இருக்கோ அதுக்கு. ஓகே, ஏன்னா சில குவான்டிட்டிஸ்க்கு வந்து டைமென்ஷனே இருக்காது. அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேயா? தேங்க்யூ.